TikTok உட்பட 58 சைனீஸ் அப்ளிகேஷன்ஸை இந்தியன் கவர்மெண்ட் இன்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிலீஸையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிட், விசாட், யூசி ப்ரௌசர், ஹலோ ஆப் இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ளூடிங் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேன் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குமா இல்லையா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணணும், அது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் முதல் இடத்துல வந்து TikTok இருக்குது. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேரிட், குவாய், யூசி ப்ரௌசர், பாய்டு மேப், செயின், கிளாஸ் ஆஃப் கிங்ஸ், டூயூ பேட்டரி சேவர், ஹலோ, லைக்கி, யூகேம் மேக்கப், எம்ஐ கம்யூனிட்டி, சிஎம் ப்ரௌசர்ஸ், வைரஸ் கிளீனர், ஏபுஸ் ப்ரௌசர், ரோம் WE, கிளப் ஃபேக்ட்ரி, நியூஸ் டாக், பியூட்டி ப்ளஸ், விசாட், யூசி நியூஸ், QQ மெயில், வெய்போ, ஜெண்டர், QQ மியூசிக், QQ நியூஸ் ஃபீட், பிகோ லைவ், செல்ஃபி சிட்டி, மெயில் மாஸ்டர், பேரலல் ஸ்பேஸ், எம்ஐ வீடியோ கால், வி சிங்க், ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், விவா வீடியோ, மை2, விகோ வீடியோ, நியூ வீடியோ ஸ்டேட்டஸ், DU ரெக்கார்டர், வால்ட் ஹைட், கேட்ச் கிளீனர், DU ஆப் ஸ்டுடியோ, DU கிளீனர், DU ப்ரௌசர், ஹேகோ ப்ளே, கேம் ஸ்கேனர், கிளீன் மாஸ்டர், சீட்டா மொபைல், ஒண்டர் கேமரா, ஃபோட்டோ ஒண்டர், QQ பிளேயர், வி மீட், ஸ்வீட் செல்ஃபி, பாய்டு டிரான்ஸ்லேட், வி மேட், QQ இன்டர்நேஷ்னல், QQ செக்யூரிட்டி சென்டர், QQ லான்ச்சர், யூ வீடியோ, வி ஃப்ளை ஸ்டேட்டஸ் வீடியோ, மொபைல் லெஜண்ட்ஸ், DU பிரைவசி. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பேன் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து இதில் இருக்கிற சில செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, இதில் வந்து நமக்கு வந்து அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கனால தான் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மேக்ஸிமம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. அது இன்ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து இதனால் வர்ற செக்யூரிட்டியில் ஏதாவது பாதிப்புகள் இல்லை உங்களுடைய பர்சனல் டேட்டா ஏதாவது திருடப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை இந்த கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போவே வந்து அவங்க அதாவது பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. இந்த பேன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஐடி ஆக்ட் 2009 படி 69A அப்படிங்கிற அந்த ஐடி ஆக்டின் படி வந்து இந்த பேன் வந்து பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு வந்து பங்கம் வகிக்கிற வகையில் இருக்குது. இதில் வந்து சில லீக் அவுட்ஸ்லாம் வந்து வெளியில் போகுது, அது மாதிரி இதோட சர்வர்ஸ் எல்லாம் வெளியில் இருக்குது அப்படிங்கிறது போல் வந்து இந்த பேனுக்கான காரணமாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பேனை வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து டிக்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து ப்ளே ஸ்டோர், iOS ஸ்டோரில் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சர்வர் பேன் வந்து பண்ணலை. ஸோ சர்வர் பேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த சர்வரோடைய அக்சஸ் வந்து இந்தியாவில் இல்லாத மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தவங்களும் கூட வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இவங்க வந்து பேன் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்டாக் கம்பெனி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த PM கேர்ஸ் ஃபண்டில் வந்து 30 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷவுமியோட அப்ளிகேஷன்ஸ் இதில் 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவங்களும் வந்து 10 கோடி ரூபா இது வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்த அவங்களையும் வந்து இவங்க வந்து சேர்த்து தான் பேன் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ இந்த பேனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிக்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பேன் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் வேணுமா, அதை நம்ம பற்றி வீடியோ பண்ணணுமா அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வந்து ஷூட் பண்ணுது. ஸோ அதனால் நிறைய டீட்டெயில்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. இன்னும் வந்து டீப்பான டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.